ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேஷ்மா கார்த்திக். இன்றைக்கி நம்ம சிக்கன் இல்லாமல் அப்பளத்தை வச்சு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நிஜமாகவே அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி யாரோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பேசிக் மெத்தடில் நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி அப்பளத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 அப்பளம் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் கம்மியாக எடுத்திருக்கேன், அப்பளம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அதனால் அப்பளத்தை ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் போடும்போது 2 போர்ஷனாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அப்பளமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பளம் தான் ஆட் பண்ணுறோம், சிக்கன் ஆட் பண்ணலைங்களா, அதனால் 1.5 தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி. அதுக்கு மேலே போனீங்கன்னா குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ தக்காளி பச்சை மிளகாலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணியால் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இப்படியே ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். எப்போவுமே என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் மசாலாவும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி அளவாக ஆட் பண்ண போதும். நம்ம அப்பளம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் ஆட் பண்ண போதும். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதித்து கொஞ்சம் திக்காக வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம அப்பளம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் அப்பளத்துலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நல்லா கிரேவியெல்லாம் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சு அப்பளத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்பளத்தோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிடும். கிரேவியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும். குழம்பு சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா மத்தியானம் ரைஸுக்கு எடுத்துக்கலாம். நைட்டு வரைக்கும் வச்செல்லாம் சாப்பிட வேண்டாம், ஆனால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட அப்பள சிக்கன் கிரேவி இங்கே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேஷ்மா கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.